சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மதுரையில் விறகு விலை கடுமையாக அதிகரித்துள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத், தற்போது விறகின் விலை எவ்வளவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது? வியாபாரிகள் என்ன சொல்றாங்க? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த வணிகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சிலிண்டருடைய தட்டுப்பாடு அதிகரித்து கொண்டே இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் பார்க்கும்போது ஹோட்டல்கள் மற்றும் கல்லூரிகள் மற்றும் அனைத்து விடுதிகள் இருக்கக்கூடிய சமையலறையில் சமையலுக்கு பயன்படுத்துவதற்காக விறகுகள் அதிகமாக தற்போது விற்பனை செய்யப்படுவதாகவும் அதனை வாங்கி செல்வதற்கு மிகவும் ஆர்வம் காட்டுவதாகவும் கூறப்படுது. இந்த நிலையில் நம்முடன் விறகு வியாபாரி ஒரு நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம், சொல்லுங்கள், எந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா இப்போ விறகுடைய விற்பனை அதிகரிச்சிருக்கு? நார்மலாக போகிறத டபுள் ஆயிடுச்சு. நார்மலாக ஒரு 2 டன்னு 3 டன்னு போயிட்டுருக்கும். இன்றைக்கி ஒரு 10 டன்னு 12 டன்னு போகிற வரைக்கும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ சராசரியாக ஒரு டன் அப்படின்றது எவ்வளோ விற்பனை செஞ்சுட்டு இருந்தீங்க? இப்போ ஒரு டன் எவ்வளோ விற்பனை அதிகரிச்சிருக்கா? கண்டிப்பாக. எவ்வளோ இப்போது இது தானே இப்போ டிமாண்டாக இருக்குது. 7,000 போய்கிட்டு இருந்தது, இப்போ 15,000 16,000 வரைக்கும் போயிட்டுருக்கு. இப்போது சராசரியாக உங்களுடைய கஸ்டமர்ஸ்லாம் யார்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 2 நாட்களில் உங்களுக்கு புதிதாக வந்த கஸ்டமர்ஸ்லாம் யார், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல அதிகமாக வந்திருக்காங்க? இன்றைக்கி வந்தவங்க எல்லாமே புதுசு தான். எல்லாம் கமர்ஷியல் சிலிண்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களாம் கமர்ஷியல் சிலிண்டர் கிடைக்கலன்ற ஒரு ரீசனுக்காண்டி எல்லாரும் புதுசாக வந்தாங்க. பார்கெயின் பண்ணலை, சொன்ன ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போது பொதுவாக யாரெல்லாம் மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா ஹோட்டலுமே உங்களுக்கு பொதுவாக தெரிஞ்சிருக்கும். அப்படி யாரெல்லாம் வந்திருக்காங்க? வேறு எந்தெந்த மாதிரியான விடுதிகளிலிருந்து ஆட்கள் வராங்களா? எந்தெந்த கஸ்டமர்ஸ் வராங்க? அந்த பாரதி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தாங்க. இன்றைக்கி அவங்க கேஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பாரதி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தாங்க. அப்புறம் 2-3 பாய்ஸ் ஹாஸ்டல்லேருந்து வந்திருக்காங்க. அப்புறம் ஹோட்டல்ஸ் எல்லாம் கமர்ஷியல் சிலிண்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஹோட்டல்ஸ் எல்லா பேருமே இன்றைக்கி தேவைக்கு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சராசரியாக எவ்வளவு விற்பனை ஆகும்? எவ்வளோ டன் போகும்? இன்னைக்கு 2 நாட்களில் எவ்வளோ டன் போய்கிட்டு இருக்கு? அப்படியே டபுள் ஆயிடுச்சு. ஒரு 3 டன்னு 4 டன்னு போகிற இடத்துல இன்றைக்கி ஒரு 12-13 டன்னு போகுது. இது நார்மல் ஆவரேஜாக நான் சொல்கிறேன். நார்மலாக ஒரு 2 டன்னு 3 டன்னு போகும். இன்றைக்கி 13-14 டன் வரைக்கும் போயிட்டே இருக்குது. என்கிட்ட இன்னும் ஒரு 2 நாள் தான் இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் தான் ஸ்டாக் இருக்குது. அதுக்கப்புறம் முடிஞ்சால் ஸ்டாக் வந்தால் தான், மரத்தை வெட்டி வந்தால் தான் அடுத்து விறகு. சிலிண்டர் தட்டுப்பாடை தொடர்ந்து விறகுகளும் தட்டுப்பாடாக நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வரும். மரம் வளர்றதுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும்ல, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தானே ஆகணும். இருக்கிறத காலி பண்ணியாச்சு. இன்றைக்கி உங்கள் தேவைக்கு மரத்தை எல்லாம் கொடுங்கன்னா மரம் எப்படி வளரும்? இருக்கிற மரத்தை வச்சு மேனேஜ் பண்ணலாம். ஆனால் வந்துகிட்டே இருக்குது, லோடு வந்துகிட்டே இருக்குது. வெட்ட முடிஞ்ச அளவு வெட்டி கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக இதுக்கும் ஒரு டிமாண்டு வரும். கண்டிப்பாக வரும். இன்னும் ஒரு வாரத்தில் வரும். அவ்வளோதான் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. ஸோ நாளடைவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சிலிண்டருடைய தட்டுப்பாடு தற்போது நிலை வந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம எல்லாருமே விறகை நோக்கி மக்கள் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர்களுக்கு பதிலாக விறகுகள் பயன்படுத்தக்கூடிய சூழல் உருவாகிருக்கு. நாளடைவில் பார்த்தீங்கன்னா இந்த விறகுகளுக்கும் தட்டுப்பாடுகள் ஏற்படும் என்று வியாபாரிகள் கூறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பல விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். மேக் இந்தியா கிரேட் அகைன். மக்கள் ஆட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள். பிரேக் ஃப்ரீ நியூஸ். வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள் பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க, அப்டேட்டா இருங்க.